மயங்க் தாரிகாவை பார்க்க முயற்சித்தும் அவள் கதவை திறக்காததால் தனியாக போய் தன்னுடைய ரூமில் தூங்கினான். அடுத்த நாள் காலையில் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது மயங்கும் அங்கே வந்து அமர்ந்தான். அவனை பார்த்த விகாஷ், மயங்க், உனக்கு இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேஷன்ல வந்து பாரு, எனக்கு உன் கூட கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று சொன்னான். மயங்க் தன்னுடைய காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு, பாக்கலாம் டைம் இருந்தா வர என்று விட்டேத்தியாக சொன்னான். பிரதாப் விகாஷை குறுக்கிட்டு, மயங்க் எதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு கூப்பிடுற? அப்படி என்ன தலை போற வேலை உங்க அண்ணன் தம்பிக்கு நடுவுல என்று கேட்டார். ஏனென்றால் அவருக்கு அவர்கள் இருவருக்கும் நடுவே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பது முன்பே தெரியும் என்பதால் தான் அந்த கேள்வியை அவர் கேட்டார். அதற்கு விகாஷ் மயங்கை பார்த்து கொண்டே, அப்பா, நான் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேன் என்று சொன்னான். அப்போது அர்ச்சனாவின் பின்னால் வந்து கொண்டிருந்த தாரிகா திடீரென்று அர்ச்சனா மீது மோதினாள். அப்போது அர்ச்சனா தாரிகாவை பார்த்து, பாத்து வாமா என்று சொன்னார். ஆனால் தாத்தாவோ தாரிகாவை பார்த்து, தாரிகா, இது உன்னோட கிராமம் மாதிரி இல்லம்மா, இங்க நீ தலை குனிஞ்சிட்டு தான் நடக்கணும்னு அவசியமே இல்ல. நீ நடக்கிறப்ப எதிர யார் வராங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தைரியமா நிமிந்து பார்த்து நட என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அர்ச்சனாவும் தாரிகாவை பார்த்து, ஆமா தாரிகா, அப்பா சொல்றது சரிதான். இது சென்னை, உங்க ஊர் மாதிரியெல்லாம் கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது நம்ம வீடு, நம்ம ஆளுங்க, நீ நேரா பார்த்து நட என்று சொன்னார். தாரிகா தலை நிமிர்ந்தாள். அப்போது தாரிகாவுடைய நீல நிற கண்கள் நேராக மயங்கைத்தான் சந்தித்தது. கைகளில் காஃபி கோப்பையுடன் மயங்க் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். தாரிகா அதன் பின்பு கண்களை கீழே தாழ்த்தி கொண்டு தாத்தாவிற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொடுத்தாள். அதே நேரம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருக்கும் இன்னொரு ஜோடி கண்கள் தாரிகாவை மயங்கை விட கூடுதலாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தது. தீபக் தான் தாரிகாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அர்ச்சனா தாரிகாவிடம், மருமகளே, நீ இத ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிகளுக்கு பரிமாறு, நான் போய் இன்னும் கொஞ்சம் தோசை போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார். தாரிகா ஒரு தோசையை சங்கருக்கு கொடுத்து விட்டு அடுத்த தோசையை தீபக்கிற்கு எடுத்து கொண்டு வந்தாள். அவள் வந்தவுடன் தாரிகாவின் கையை தொட்ட தீபக், தாரிகா, எனக்கு ஒரு தோசை போதும், நானே அதை எடுத்துக்கட்டுமா என்று கேட்டான். தாரிகா அவன் தொட்டதும் கொஞ்சம் பயந்தாள். அதே நேரம் மயங்கின் கவனமும் தீபக்கின் மேல் போனது. அவன் காஃபி குடித்துக் கொண்டே தீபக் செய்யும் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனால் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அதனால் பற்களை கடித்தபடி, மா, எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறீங்களா இல்லையா என்று கத்தினான். அவன் கத்தியதும் பயந்து போன தாரிகா அவள் கையில் இருந்த தோசையை கீழே போட்டாள். அகிலன் மயங்கை திட்டியபடி, இது என்னடா முரட்டுத்தனம், எதுக்கு இவ்வளவு கத்துற, கொஞ்சம் மெதுவா பேசலாம்ல என்று கேட்டார். மனஸ்வினி வேகமாக எழுந்து கீழே விழுந்த தோசையை எடுத்து குப்பையில் போட்டுவிட்டு, அண்ணே, நீங்க என் கூட வாங்க என்று சொல்லி அவளை கிச்சனுக்குள் அழைத்து போனாள். கோபத்தில் கத்திய மயங்க் அங்கிருந்து வேகமாக எழுந்து அவனுடைய ரூமுக்கு போனான். இந்த சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த அர்ச்சனா அங்கே சூழ்நிலை கொஞ்சம் சூடாக இருப்பதை பார்த்தார். தீபக் முகம் சுருங்கி போய் டைனிங் டேபிளை விட்டு எழுந்து போனான். அதே நேரம் ஸ்ருதியும் மேலே இருந்து சாப்பிடுவதற்காக கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அர்ச்சனா அவருடைய அப்பாவிடம், என்னாச்சுப்பா என்று கேட்டாள். அவரோ, ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் நீ பண்ண மேஜிக் தான். மைங்குக்கு தோசை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, ஆனா நீ இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கூட இன்னொரு டிஃபன் எதையுமே பண்ணல, அதனால அவன் கொஞ்சம் கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அர்ச்சனா மீது கோபம் கொண்ட அகிலன், வர வர நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க அர்ச்சனா, அவனே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஊர்ல இருந்து வரான், அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை நீ செய்ய மாட்டியா என்று கேட்டார். பிரதாப் நிலைமை மோசமாக்கிக் கொண்டே போவதை பார்த்து, அகிலா, ஸ்டாப் பண்ணு, எதுக்கு நீ அர்ச்சனாவை திட்டிக்கிட்டே இருக்க? அவ ஏதோ அவசரத்துல மறந்துருப்பா. மயங்க் நீ நினைக்கிற மாதிரி இன்னும் சின்ன பிள்ளையெல்லாம் இல்ல, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கூட எனக்கு இது வேணும் அது வேணான்னு அவன் பண்றதும் தப்புதான். மயங்க் இந்த நேரத்துல கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்று சொன்னார். அதே நேரம் அர்ச்சனா இப்போது மயங்கிற்கு அவனுக்கு பிடித்த உணவை செய்ய மறந்து விட்டதற்காக கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்போது விகாஷ் நடந்த எதுவும் தெரியாமல் கீழே வந்தான். அங்குள்ள எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு போனான். அர்ச்சனா கிச்சனுக்குள் வந்த தாரிகாவை பார்த்து, தாரிகா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? மயங்குக்கு தோசை பிடிக்காது, அவனுக்காக நீ கொஞ்சம் கோதுமை உப்புமா கிளறி கொடுத்துறியா என்று கேட்டார். தாரிகா சரி என்று தலையசைத்தாள். அர்ச்சனா சொல்லிக் கொடுக்க கோதுமை உப்புமாவை கொஞ்ச நேரத்தில் தயாரித்து முடித்தாள் தாரிகா. அர்ச்சனா கோதுமை உப்புமாவை ஒரு தட்டில் வைத்து உடன் ஒரு தயிர் கப்பை வைத்து தாரிகாவிடம் கொடுத்து, போமா, போய் மயங்கிட்ட கொடு என்று சொன்னார். ஆனால் அதை வாங்கி கொண்டு மேலே போக தாரிகா கொஞ்சம் தயங்கினாள். அதனால் மெதுவாக, அம்மா, மனஸ்வினி வேணா அவருக்கு கொண்டு போய் கொடுக்கட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்
என்று சொன்னாள். அர்ச்சனாவுக்கு அதை கேட்டதும் எரிச்சல் வந்தது. அவர் தாரிகாவை திட்டி, நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு புரியாது. நான் கொடுக்க சொன்னா நீ கொடு, அவ்வளவுதான் உன் வேலை என்று சொன்னார். தாரிகா அர்ச்சனா கோவப்படுவதை பார்த்து பயந்து போய் சரி என்று தலையசைத்தாள். அதற்கு பிறகு வேகமாக மயங்கிற்கான காலை உணவை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போனாள். அவள் அறைக்குள் நுழையும் போது மயங்க் வெளியே கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். ஒருவேளை அவன் மோனிஷாவை பார்க்க கூட கிளம்பலாம் என்று நினைத்தாள் தாரிகா. கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்டை அங்கிருந்த டீபாயில் வைத்துவிட்டு, உங்க பிரேக்ஃபாஸ்ட் அம்மா கொடுத்து விட்டாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்ப போன போது மயங்க் அவளை தடுத்து, ஆமா, ஏன் நேத்திக்கு நைட் நீ என் ரூமுக்கு வரல? அப்ப நீ எங்கிருந்த என்று கேட்டான். தாரிகா அதற்கு பதில் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு அவள் பேசாமல் அங்கிருந்து புறப்பட மயங்க் வேகமாக அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு, நான் கேட்டுட்டே இருக்க, நீ பேசாமையா போற? அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் நேத்து நைட் நீ என் ரூமுக்கு வரல என்று கேட்டான். அதுவரை பொறுமையாக இருந்த தாரிகா அவனை பார்த்து, எனக்கு வர பிடிக்கல, வரல, அவ்வளவுதான். எங்க தூங்கணும்னு முடிவு பண்றது என்னோட இஷ்டம். நீங்க எங்கேயாவது போகும்போது என்ன கேட்டுட்டு போறீங்களா? இல்ல திரும்பி வரும்போது என்கிட்ட சொல்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றீங்க. அதனாலதான் நானும் உங்களை கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் உங்க தங்கச்சி மனஸ்வினி ரூம்ல தான் தூங்குனேன் என்று சொன்னாள். அவள் அப்படி சூடாக பேசியதும் மயங்க் லேசாக ஜர்க்கானான். இல்ல, என்கிட்ட எங்க இருக்கேன்னு சொல்லலையே, அதனாலதான் கேட்டேன் என்றான். தாரிகா அவளுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு, ஆமா சொல்லலதான், நான் எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட எல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைச்சு நீங்க உங்க இஷ்டப்படி போவீங்க வருவீங்க. இது வெறும் கண் துடைப்பு கல்யாணம் தானே. அப்படித்தானே நீங்க ஒரு நாளைக்கு 100 தடவை என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்க போறது வரதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு எப்படி உரிமை இல்லையோ, அதே மாதிரி நான் எங்க போய் தூங்குறேங்கிறத கேக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல என்று பதிலுக்கு வார்த்தைகளை தெளிவாய் கோர்த்து பதில் சொன்னாள் தாரிகா. மயங்க் அவனுடைய பர்ஸை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. ஆனா நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி கேட்க போறதில்ல. ஆனா உன்கிட்ட கேட்பேன், ஏன்னா நீ என் பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு மயங்க் சேரில் அமர்ந்து கொண்டு அந்த உப்மாவை சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது தாரிகா முறைத்தபடி அவனை விட்டு விலகி போனாள். அவள் விலகி போவதை பார்த்த மயங்க், ஹலோ, நான் உன்னை போன்னு சொன்னா என்று கேட்டான். தாரிகா அதன் பின் அப்படியே நின்றாள். அப்போது மயங்க் உப்மாவை தயிர் தொட்டு சாப்பிட்டுக் கொண்டே, இங்க வா, இங்க வந்து உட்கார் என்று சொன்னான். தாரிகா தயங்கியபடி, எதுக்கு? நான் கீழே போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றாள். மயங்கின் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கைகள் அப்படியே நின்றது. தாரிகாவை நேராக பார்த்தவன், இங்க பாரு, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொன்னாலும் நீ அதை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் உன் வாயை திறப்பியா என்று கேட்டான். அதன் பின் அழுத்தமான குரலில், இங்க வான்னா வா, உட்காருனா உட்காரு, எனக்கு உங்ககிட்ட பேசணும் என்று சொன்னான். தாரிகா கண்களை தாழ்த்தி கொண்டு, இல்ல, எனக்கு உங்களோட பேச்ச கேட்கணும்னு அவசியமே இல்ல. எனக்கு தெரியும், மோனிஷா தான் உங்களோட லவ், நான் உங்களுக்கு யாருமே இல்ல என்று சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த மயங்க் கோபமாக கொஞ்சம் குரலை உயர்த்தி, நான் சொல்றத கேட்க போறியா இல்ல உன்னோட முட்டாள் புத்தியை யூஸ் பண்ண போறியா? இங்க வா நான் வா என்று கத்தினான். அதன் பிறகு தாரிகா பயந்து போய் அவன் அருகில் வந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது மயங்க் அவளை தன் பக்கம் இழுத்து அவனுடைய மடியில் உட்கார வைத்தான். தாரிகா அதனால் ஆச்சரியமானாள். அப்போது மயங்க் அவள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, இதுக்கப்புறம் மோனிஷா வந்து என்ன பார்க்க வர மாட்டா, நானும் அவளை பார்க்க போக மாட்டேன். இன்னைக்கூட எல்லாம் முடிஞ்சிரும். இதை தாண்டி உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல நான் எந்த விளக்கமும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். அப்போது தாரிகா அவனையே பார்க்க ஆரம்பிக்க மயங்க் தன்னிடம் இருந்த உப்மாவை எடுத்து அவனுடைய வாயில் வைத்துக் கொண்டே, இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கும் நீ போய் மனஸ்வினி கூட தூங்கினேன்னா கதவை உடைச்சு நான் ரூமுக்குள்ள வந்து உன்னை என் கையில தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வைப்பேன் என்று சொன்னான். அதன் பிறகு தாரிகா அவன் மடியில் உட்கார சங்கடப்பட்டு கொண்டு அங்கிருந்து எழ மயங்க் மறுபடியும் அவளுடைய தொடையில் அழுத்தி பிடித்து, நான் இன்னும் பேச முடிக்கல என்றான். அப்போது தாரிகா அவ்வளவு அருகாமையில் அவனுடைய கண்களை பார்த்தாள். அப்போது மயங்க் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, இங்க பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சங்கரனாவும் தீபக்கண்ணாவும் இங்க இருக்கிற வரைக்கும் நீ தேவையில்லாம அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறணும்னு அவசியமே இல்ல, புரியுதா? இது நீ அம்மா கிட்ட சொல்லிரு. ஒண்ணு அம்மா பரிமாறட்டும், இல்ல மனஸ்வினி பரிமாறட்டும் என்று சொன்னான். தாரிகா மயங்க் சொன்னதற்கு தலையாட்டினாள். மீண்டும் ஒரு முறை அவள் மயங்க் பக்கம் திரும்பவும் அப்போது மயங்க் தெரியாமல் அவளுடைய கன்னத்தை முத்தமிட்டான். அதன் பின் தாரிகாவோ வேகமாக எழுந்து நின்றாள். அப்போது மயங்க் அவளை தடுத்து நிறுத்தி, நான் வெளியில போறேன், ஆனா போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவேன். அப்ப நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும் என்று சொன்னான். தாரிகா அதை பற்றி பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக கீழே இறங்கி ஓடினாள். தாரிகாவின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. அவளுக்கு மயங்க் எதிர்பாராமல் தந்த அந்த ஒரு முத்தம் அவளை தாறுமாறாக மாற்றிப் போயிருந்தது.
அவளுடைய இளஞ்சிவப்பு நிற கண்ணத்தை மேலும் சிவப்பாக மாற்றி இருந்தது. நிஜமாவே மயங்க் அந்த மோனிஷாவை பார்க்காம இருக்க போறாரா என்ன? ஆனா அவரு மோனிஷாவை தானே லவ் பண்றாரு, ஏன் பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு என்று யோசித்துக் கொண்டே தாரிகா கீழே வந்தாள். அப்போது கீழே ஹாலில் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் அவளுடைய மூச்சு நின்று போனது. அங்கே மோனிஷா அமர்ந்திருந்தாள். தாரிகா அவளை பார்த்ததும் ஷாக் ஆனாள். அதன் பிறகு அகிலனின் கோபமான வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தது. டேய் மயங்க், அங்க என்னடா பண்ற? சீக்கிரமாடா கீழ என்று அவர் கத்தினார். அவருடைய சத்தமான குரலை கேட்ட மயங்க் வேக வேகமாக அறையிலிருந்து கிளம்பி வந்தான். அப்போது மோனிஷா அங்கே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த மயங்கிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நார்மலாக இருக்க முயற்சித்தான். அதனால் அவனுடைய அப்பாவை பார்த்து, என்னாச்சுப்பா, ஏன் கத்துனீங்க என்று கேட்டான். அகிலன் கொஞ்சமும் யோசிக்காமல் எல்லோர் முன்னிலையிலும் மயங்கை பளாரென அறைந்தார். இந்த பொண்ணோட உனக்கு என்ன உறவு, உண்மையை சொல்லு என்று கேட்டார். அதை கேட்ட ஸ்ருதி, அப்பா நீங்களா இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா என்று சொன்னாள். ஆனால் அகிலனோ அதை கண்டுகொள்ளாமல், ஸ்ருதிமா நீ கொஞ்சம் பேசாமிரு, நீ இதுல தலையிடாத என்று சொன்னார். அதே நேரம் இங்கே சென்னையில் ஆரியனுக்கு சித்தார்த்தை போய் பார்ப்பதற்கு முன்பு மின்மினியை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அவனுடைய காரை ஹாஸ்பிட்டல் பக்கம் செலுத்தினான். உள்ளே நுழைந்ததும் டாக்டர் கௌரி பரமசிவம் ரெஸ்ட் எடுப்பதற்காக வீட்டிற்கு போயிருப்பதாக சொன்னார்கள். அதனால் அவன் மிகவும் நிம்மதியான பெருமூச்சுடன் மின்மினி இருக்கும் ரூமுக்கு போனான். மின்மினி அங்கே இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கு அருகில் நர்ஸ் ஒருவர் அமர்ந்து அவளுடைய பிபியை பார்த்து கொண்டிருந்தார். ஆரியன் எதுவும் பேசாமல் நேராக உள்ளே போய் மின்மினி அருகில் அமர்ந்தான். அவன் நேற்று அவளுக்கு வைத்துவிட்ட குங்குமம் அப்படியே இப்போதும் இருந்தது. அவள் கையை பிடித்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அப்போது அங்கிருந்த நர்ஸ் நிலைமையை புரிந்து உடனே வெளியே போனார். ஆரியன் மென்மையாய் மின்மினியின் வயிற்றை கொஞ்ச நேரம் தடவியபடி, பேபி என் மேல கோச்சுக்காதம்மா, அப்பா மேல கோச்சுக்காத, அப்பா மேல கொஞ்சம் தப்பு இருக்குதான், இல்லன்னு சொல்லல, ஆனா அம்மா வெறுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும், நீ இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு அழகான உலகத்தை உனக்காக உருவாக்கி வைப்பேன், என் பேபி நீ புரிஞ்சுக்கோ, உன்னோட அம்மா என்ன வெறுக்கிறா, ஆனா நீயாவது என்ன லவ் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் என்று சொன்னான். மின்மினி லேசாய் புரள ஆரியன் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அங்கிருந்து கிளம்பி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியும் வணங்கி விட்டு, என்னோட பொண்டாட்டியையும் குழந்தையும் சொன்ன மாதிரி காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் உங்ககிட்ட இன்னொரு வேண்டுதலையும் வைக்கிறேன், இதையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். மின்மினியையும் குழந்தையும் நீங்க எப்படி காப்பாத்தி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, அத நீங்க சரி பண்ணி தரணும். என்னோட மின்மினி எப்பவும் போல என் கூட பேசணும், இதுதான் என்னோட வேண்டுதல் என்றவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு காரை நோக்கி நடந்தான். தாரிகா மயங்கை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். இப்படி எல்லார் முன்னிலையிலும் அகிலன் அவர் மீது கையை ஓங்குவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஏனோ மயங்க் மற்றவர் முன்னிலையில் அவமானப்படுவது பிடிக்கவில்லை. அவளுடைய இதயம் கோபத்தில் துடித்தது. அப்போது அகிலன் மீது பிரதாப் கோபம் கொண்டு, இதெல்லாம் என்ன அகிலன், எதுக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற, என்ன நடந்துச்சுன்னு நீ மயங்க் கிட்ட கூட ஒரு தடவை கேட்கணும்ல என்று சொன்னார். அகிலனோ பிரதாப்பிடம், இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க, இவன் என்னோட மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டான், என் அப்பாவோட மரியாதைய காப்பாத்தவாவது இவன் இந்த பொண்ணோட வாழ்வான்னு நினைச்சு ரொம்ப மரியாதையோட இந்த பொண்ண மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், ஆனா அதுக்கெல்லாம் இடம் இல்லாம இவன் என்னென்னவோ பண்ணிருக்கான் என்று மீண்டும் ஒருமுறை மயங்கை அடிக்க பாய்ந்தார். மயங்க் மெதுவான குரலில், அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்றான். அப்போது மோனிஷா அழுது கொண்டே, அது மட்டும் இல்ல அங்கிள், நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், அதனால நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க அங்கிள், நான் எங்க போகணும், உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணி அத ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டான், கேட்டா இப்ப அவனுக்கு தாரிகான்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டான்னு சொல்றான், தாரிகா என்னை விட அழகான பொண்ணு, அதே மாதிரி தாரிகாவை விட ஒருத்தி பெட்டரா வந்தா அவன் தாரிகாவையும் விட்டுருவான், அவன் யார்கிட்ட எப்படி பேசுவான்னு யாருக்கு தெரியும் என்று சொன்னாள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தாரிகா அதையெல்லாம் கேட்டு லேசாய் தடுமாறி கீழே விழப்போனாள். அப்போது மனுவும் அர்ச்சனாவும் அவளை தாங்கி பிடித்தார்கள். அதே சமயம் மயங்க் அவளை பார்த்துவிட்டு மோனிஷாவின் நடிப்பை பார்த்து அதிர்ச்சியாகி நின்றான். அதன் பின், அப்பா அவ பொய் சொல்றா, நான் அவளை 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஒத்துக்கிறேன், ஆனா நான் அதுக்காக லிமிட் எல்லாம் தாண்டல என்று சொன்னான். இவ பேசுறது எல்லாமே போய், இந்த குழந்தை கண்டிப்பா என்னோடதான் இருக்க முடியாது என்று மயங்க் பதட்டப்பட்டான். விகாஷிற்கு கால் செய்த ஸ்ருதி விஷயத்தை சொல்லி அவனை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு போனை வைத்தாள்.
அதன் பின் அவள் அங்கே வந்தபோது மோனிஷாவின் இவ்வளவு பெரிய நாடகத்தை பார்த்து பயந்து போயிருந்த தாரிகாவிடம், உனக்கு மயங்க பிடிக்காதுன்னு நான் ஒத்துக்கிறேன், உன் மனச நான் மதிக்கிறேன், ஆனா எது உண்மைன்னு தெரியாம எந்த முடிவையும் எடுத்துறாத என்று சொன்னாள். அப்போது மயங்கின் தாத்தா வேகமாக வந்து பேசிக் கொண்டிருந்த மோனிஷாவின் கன்னத்தில் ரை என்று ஒரு அப்பு விட்டார். உனக்கு என்ன நெஞ்சொழுத்தா இருந்தா என் பேர மேல நீ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லுவ? உன்னோட அம்மா அப்பா உனக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாங்களா என்று கேட்டார். தாத்தா அதன் பின் அகிலனை திரும்பி பார்த்து, உனக்கு என்ன அறிவு நனவு கெட்டு போச்சா? உன் பையனை நீயே நம்பலைனா வேற யார நம்புவா என்று அதட்டினார். அப்போது மயங்கின் கண்கள் ஈரமானது. உடைந்த குரலில், அப்பா, நான் தாரிகாவோட இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ ஆரம்பிக்கல. இவளாலதான் நான் அந்த அவசர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்ப என்னால தாரிகாவை அப்படியே விட்டுட்டு மோனிஷா கூட போக முடியுமான்னு தெரியல. தாரிகா இல்லாதனால என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேல நான் உங்களோட பையன். குறைஞ்சபட்சம் என்ன நம்புங்க. இந்த கல்யாணத்தப்ப எனக்கு பிடிக்கலன்னு சொன்னது நிஜம்தான். ஆனா நான் ஒரு பொய்யான ஒருத்தைய தான் காதலிச்சிருக்கேன்னு இப்ப நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று மயங்க் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு தாரிகாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. அகிலன் இப்போது ஆவேசமாக மோனிஷாவிடம் திரும்பி, உன் வயித்துல வளர்றது மயங்கோட குழந்தைதாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்டார். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் சொல்றேன், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மயங்க் தான் அப்பா என்று மோனிஷா திமிராக பேசினாள். அப்போது, மோனிஷா ரொம்ப துள்ளாத, உன் குழந்தைக்கு அப்பா யாரோ அதை கண்டுபிடிச்சாச்சு என்று இன்னொரு குரல் வந்தது. அவர்கள் அனைவரும் அந்த குரல் வரும் திசையை நோக்கினார்கள். அப்போது விகாஷ் இன்னொரு பையனோடு உள்ளே வந்து அகிலன் முன் நின்று, மாமா, சென்னையில் அடிக்கடி பெரிய பெரிய ஹோட்டல்ல போலீஸ் ரைட் நடக்கும். அதை ஹேண்டில் பண்றவர் தான் மகேஷ். இதோ உங்க முன்னாடி நிக்கிற இந்த பொண்ணு நிறைய தடவை பல ஹோட்டல்ல இவர்கிட்ட சிக்கியிருக்கா என்று சொன்னான். விகாஷ் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டே மோனிஷாவை காட்டி, மகேஷ், நீங்க சொல்லுங்க, அதுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன் என்று சொன்னான். மகேஷ் உடனடியாக, ஆமாங்க, இந்த பொண்ணு நம்ம ஹோட்டல் ரைட்ல சிக்கியிருக்காங்க. ஒரு தடவை கூட நம்ம மயங்க் இவங்க கூட வந்ததில்ல. இந்த பொண்ணு பல பசங்களோட வரும் என்று சொன்னார். அப்போது விகாஷ், நான் மயங்க் கிட்ட மோனிஷா பத்தின உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப அவன் கேட்க இஷ்டம் இல்லாம போயிட்டான். இன்னைக்கு வந்து மோனிஷா உருவாக்கின ரகலைனாலதான் இது எல்லாத்தையும் உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டியதா போச்சு. இதுக்காக தான் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட வர சொல்லியிருந்தேன். இவ பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ பிரெக்னண்டா இருக்கிறதா போய் தான் சொல்றா. அவ பண்ணின தப்புனால அவளுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ ரிமூவ் பண்ணிட்டாங்க என்று சொன்னான். விகாஷ் சொன்னதை கேட்டு மயங்க் மோனிஷாவை அதிர்ச்சியாக பார்த்தான். மயங்க், உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீயும் அந்த வீடியோ கிளிப்ப பாரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அது எல்லாமே சிசிடிவி கேமரா கிளிப்ஸ். இத காட்டத்தான் உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன் என்று சொன்னான். அதன் பின் விகாஷ் மகேஷை வெளியேறும்படி சைகை செய்தான். மகேஷ் புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியே போனார். விகாஷ் அதன் பிறகு மோனிஷாவிடம் திரும்பி, இப்ப நீயா வெளியே போறியா, இல்ல நான் உன்னை அடிச்சு அவமானப்படுத்தின பிறகு வீட்டை விட்டு வெளியே போறியா என்று கேட்டான். மோனிஷாவிற்கு தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் மற்றவருக்கு தெரிந்து விட்டது என்பதும் இப்போது எல்லோர் முன்னிலையிலும் தன்னுடைய சாயம் வெளுத்து போய்விட்டது என்பது புரிந்து போனது. ஆனாலும் கடைசி முயற்சியாக மயங்குடைய கைகளை பிடித்தபடி, மயங்க் பேபி, எல்லாமே போய் உங்க அண்ணன் என் மேல அபாண்டமா பழி சொல்றாரு என்று சொல்லி அழுத மோனிஷா, ஆமா, நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் தான் சொன்னேன். இந்த தகவலை சொன்ன உடனே அந்த தாரிகாவை உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நானும் நீயும் ஒன்னாயிடலாம். அதுக்காக தான் இந்த பொய்ய சொன்ன பேபி என்று சொன்னாள் மோனிஷா. மயங்க் மோனிஷாவை அவனிடமிருந்து தள்ளிவிட்டு, சி, என்ன தொடாத, தொட்ட இனி அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் என்று உடனடியாக வீட்டை விட்டு வெளியே போனான். அகிலன், மயங்க், இருடா பேசிக்கலாம் என்று அவனை மறுபடியும் அழைத்தார். ஆனால் அவன் யாருடைய குரலையும் கேட்க விருப்பம் இல்லாதவன் போல வெளியே போனான். அப்போது ஸ்ருதி, அப்பா, என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க மயங்க போய் சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று சொன்னாள். அதன் பின்பு மோனிஷாவிடம் வந்த ஸ்ருதி, உன்ன மாதிரி பொண்ணுங்கனாலதான் உண்மையான காதலுக்கே அவமானம். நல்ல பொண்ணுங்களோட அர்த்தத்தையே நீதான் மாத்திட்டு இருக்க. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போ. என்னைக்குமே இங்க மறுபடியும் வந்துடாத. இதே மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம் என்று சொன்னாள். அதன் பின்பு மோனிஷா அங்கிருந்து வெளியே போனாள். அப்போது தாரிகா தன்னுடைய ரூமுக்கு வேகமாக போனாள். தாத்தா இப்போது எல்லோரையும் பார்த்து, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சங்கர் தீபக் முன்னாடி இப்ப நடந்த விஷயத்தை பத்தி பேசுற வேணாம் என்று சொன்னார். விஷயம் நடக்கும்போது அவர்கள் இருவரும் வெளியே போயிருந்தார்கள். தாத்தா சொன்னதை கேட்டு அனைவரும் தலையாட்டினார்கள். அதன் பின்னர் விகாஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்.
எல்லோரும் அவரவருடைய ரூமுக்கு போனார்கள். அர்ச்சனாவோ மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மிகவும் வருத்தத்தில் அழுது கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் ஆரியன் தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸை அடைந்திருந்தான். அங்கே அவனுக்காக சித்தார்த் காத்திருந்தான். ஆரியன் உள்ளே வந்தபோது அங்கே மோனலிசா மற்றும் காந்திமதியோடு நவநீத்தும் இருந்தான். முதலில் அவனை பிடித்து தன் அருகே இழுத்து கோபமாய் அறைந்தான் ஆரியன். என் கிட்ட வச்சுக்காதன்னு உனக்கு அன்னைக்கே நான் வார்ன் பண்ண, அப்படியும் நான் சொன்னது உனக்கு புரியல என்று சொல்லியபடி நவநீத்தை தாறுமாறாக அடிக்க தொடங்கினான். அப்போதே நவநீத் பாதி மயக்கத்திற்கு போனான். அதன் பிறகு அங்கே பாடிகார்ட்ஸ் யூனிஃபார்மில் முரட்டுத்தனமான 2 பெண்கள் வந்தார்கள். அவர்களிடம் காந்திமதி மற்றும் மோனலிசாவை சுட்டிக்காட்டி, இவங்க பொம்பளைங்க, நான் கை வைக்க விரும்பல, ஆனா இந்த 2 பேரோட சத்தம் எனக்கு வெளியே கேட்கணும், நல்லா அடிங்க என்று சொல்லிவிட்டு ஆரியன் சித்தார்த் இருவரும் வெளியே வந்தார்கள். சித்தார்த் ஆரியனை பார்த்து, இந்த தடவை இவங்கள ஒரு பெரிய கேஸ்ல சிக்க வச்சுட்டு அப்புறம்தான் இவங்கள போலீஸ்ல காட்டி கொடுக்கணும் என்று சொன்னான். ஆரியன் சூரஜை பார்த்து, ஒரு வாரம் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க, அவங்க உயிர் வாழ நம்ம கிட்ட பிச்சை கேட்க ஆரம்பிக்கணும், உயிரோட மதிப்பு புரியட்டும், அதுக்கப்புறமா அவங்கள போலீஸ்ல ஒப்படைங்க என்று சொன்னான். சரி பாஸ் என்று தலையசைத்தான் சூரஜ். ஆரியனும் சித்தார்த்தும் அங்கிருந்து கிளம்பினார்கள். தன்னுடைய அப்பா அம்மாவை கொன்ற அந்த குமார் பிடிபடும் வரையில் மின்மினிக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் அவனை உடனடியாக கண்டுபிடிக்க ஆரியன் தன்னுடைய ஆட்கள் சிலரை அனுப்பினான். அதன் பிறகு நள்ளிரவில் ஆரியன் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். அதற்கிடையில் மின்மினியிடம் யசோதா சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்திருந்தார். கூடவே நிவாஷினி அவளிடம் தான் விளையாட்டிற்கு அப்படி சொன்னதாக சொல்லி ஆரியன் மீது தவறு இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தாள். அது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று காலையில் ஆரியன் அவளிடம் பேசிய எல்லாவற்றையும் மின்மினி கேட்டிருந்தாள். அதன் பின் அவளும் மனம் இளகி போயிருந்தாள். ஆச்சி ஐயா தூங்க போயிருப்பார்கள் என்பதால் ஆரியன் சத்தமில்லாமல் வீட்டிற்குள் வந்தான். தன்னுடைய ரூமுக்கு போனவன் அங்கே தன்னுடைய கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் நபரை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அங்கே மின்மினி தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆச்சி ஆரியன் வரும் வரை கண் விழித்து விட்டு அதன் பின் ஆரியனிடம் மின்மினியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தூங்க போனார். மின்மினி அவனுக்காக டாக்டரிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்ப வந்திருந்தாள். ஆரியன் மென்மையாய் அவள் தலையில் கை வைக்க மின்மினி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அதனால் ஆச்சரியமான ஆரியன் அவளை பார்த்து, நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். அதற்கு மின்மினி, இல்ல, உங்களுக்காக வெயிட் பண்ண என்று சொன்னாள். ஆரியன் எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றான். அவன் மனம் வருந்துகிறான் என்பதை உணர்ந்த மின்மினி அவனை புன்னகைக்க வைக்க முயற்சி செய்தாள். சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து தரீங்களா என்று கேட்டாள். ஆரியன் உடனே பரபரப்பானான். இரு, நான் போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன் என்று சொன்னான். அதற்கு மின்மினி தன்னுடைய கைகள் 2ஐயும் விரித்தபடி, கிச்சனுக்கு நானும் வரேன், தூக்கிட்டு போங்க என்றாள். அவள் முழுமையாக சமாதானமாகிவிட்டாள் என்பதை உணர்ந்த ஆரியன் சந்தோஷமாக அவளை கையில் ஏந்தி கொண்டு, ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் என்றான். அவன் சொன்னதும் மின்மினி மகிழ்ந்தவனை கட்டிப்பிடித்து, சரி, கூட்டிட்டு போங்க என்றாள். ஆரியன் மின்மினியை தூக்கிக் கொண்டு கீழே வந்தான். அதன் பிறகு அவளை அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வைத்து அவள் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொள்ள மின்மினி வேகமாக ஆரியனுடைய கழுத்தில் கைகளை வைத்து அவனை அணைத்துக் கொண்டாள். ஆரியன், என்னாச்சுமா உனக்கு என்று கேட்க மின்மினி அழுதபடி, சாரி ஆரியன், நான் டாக்டர் கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா நான் என்ன பண்றது, உங்க கூட அந்த பூர்ணாவ அவ்வளவு க்ளோஸா பார்த்தப்ப எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நீங்க என்னோட ஆரியன், நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணணும், இன்னொருத்தவங்க பண்றதை என்னால பார்க்க முடியல என்றாள். ஆரியன் மின்மினியின் முதுகில் கை வைத்து ஆஸ்வாசப்படுத்தியபடி, இல்லம்மா, நான் வேணும்னே பண்ணல, அது அப்ப அவசியமா இருந்ததுனால நான் அதை பண்ணினேன். அப்படி நான் பண்ணினதுனாலதான் அதர்வாவோட லைஃபை என்னால சேவ் பண்ண முடிஞ்சது என்றான். ஆனால் மின்மினி சட்டென அவனிடமிருந்து விலகி, இல்லங்க, யாராச்சும் என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மிஸ்டர் அரவிந்த் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அதே மாதிரி கார்த்தி அண்ணா கூட முதல் வைஃபை விட்டுட்டு 2வது பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஏன் அப்படி நடக்குது, எனக்கு அதுதான் பயமே என்று சொன்னாள். ஆரியன் அப்போது மின்மினி முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, எனக்கு என்ன தெரியும், ஒரு விஷயம் சொல்லு, என்ன எதுக்காக மத்தவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ற? உன் ஃப்ரெண்ட் ஸ்ருதிய பாரு, விகாஷ எப்படி லவ் பண்றான்னு பாத்தியா? எப்ப பாரு அவனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க அப்படின்னு. ஆனா நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எனக்கு கால் பண்றியா என்று ஆதங்கமாக கேட்டான். அதை சொன்னதும் மீண்டும் மின்மினியின் முகம் சுருங்கியது. ஓஹோ, அப்ப என்னை விட
என் ஃப்ரெண்ட் ஸ்ருதி தான் பெஸ்ட் லவர், பெஸ்ட் வைஃப்னு சொல்றீங்களா என்று ஆரியனை பார்த்து கோபமாக கேட்டாள். மின்மினி ஆரியன் அப்படி தன்னை ஸ்ருதியோடு கம்பேர் செய்ததும் கோபமானாள். அப்போது ஆரியன் அவள் உதடுகளில் லேசாக முத்தமிட்டு, நான் அப்படி சொல்ல வரலடி என் மக்கு பொண்டாட்டி, இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, வா எனக்கு சாப்பாடு எடுத்து வை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவளை தூக்கி கொண்டு கிச்சனுக்கு போனான். மின்மினிக்கும் சண்டை போட மனம் இல்லாததால், சரி சரி என்னை கீழே இறக்கி விடுங்க, உங்களுக்கு சாப்பாடு சூடு பண்ணணும் என்று சொன்னாள். ஆரியன் அவள் கீழே இறக்கிவிட்டதும் மின்மினி அவனில் உணவை சூடாக்க ஆரம்பித்தாள். ஆரியன் ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று பார்த்தான். அதன் பிறகு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாம் என்று சொன்னான். மின்மினி அவனிடம், என்ன மன்னிச்சிடுங்க ஆரியன், நடந்ததுக்கு காரணம் என்னோட கோபம்தான். நானும் அப்படி கோச்சுக்கிட்டு கிளாஸ் நடக்க நடக்க வெளியே போயிருக்க கூடாது. அதனாலதான் நம்ம பாடி கார்ட்ஸ்க்கு நான் எங்க போறேன்னு தெரியாம போயிடுச்சு. அதான் சமயம்னு அந்த மோனிஷா என்ன தூக்கிட்டா. நடந்த எதுக்குமே நான் இனிமே உங்களை தப்பு சொல்லவே மாட்டேன் என்று சொன்னாள். ஆரியன் அவள் அருகில் வந்து மின்மினிக்கு சாக்லேட் ஊட்டி கொண்டு, நீ இவ்ளோ தூரத்துக்கு என்கிட்ட சாரி சொல்லணும்னு அவசியமே இல்ல. நீ என்னோட குட்டி பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிற. ஆனா என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லிராத. என் 2 குழந்தைகளும் இல்லாம என்னால தூங்க முடியாது என்றான். அதன் பின்பு அதை கேட்டு மின்மினி அழ ஆரம்பித்ததும் ஆரியன் அவள் முகத்தை கையில் எடுத்துக்கொண்டு, இப்ப என்னாச்சு, எதுக்கு அழற என்று கேட்டான். மின்மினி ஆரியனை கட்டிப்பிடித்து, நான் உங்களை ஸ்ருதி விகாஷ லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணலன்னு நீங்க ஏன் நினைச்சீங்க? நானும் உங்களை லவ் பண்றேன். ஆனா அது எப்படி வெளியில காட்டுறதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உங்களை லவ் பண்றேன், சாமி சத்தியம் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து வெளியே வந்து அங்க டைனிங் டேபிளில் உட்கார வைத்தான். இப்போது உணவை அவனே பரிமாறி அவளுக்கு ஊட்டிவிட்டு, நீ என்னை எவ்ளோ லவ் பண்றேன்னு எனக்கு நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஆனா நீ ஒரு சில நேரத்துல என் மேல அன்பா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் அவளை பார்த்து கண் சிமிட்டினான். மின்மினிக்கு அவன் சொல்வது புரிந்து அவளும் வெட்கப்பட்டு சிரித்தாள். அதன் பிறகு ஆரியன் அவள் கையை பிடித்து கொண்டு, ரொம்ப சாரி, என்னாலதான் உனக்கு இவ்ளோ காயம் ஆயிடுச்சு. என்ன டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா மோனலிசா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அதே மாதிரி நீ சொன்னது உண்மைதான். இந்த பூர்ணா விஷயத்துல எனக்கு பதிலா நீ அந்த இடத்துல இருந்திருந்தா நானும் கூட உன்ன மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். தப்பெல்லாம் என் மேலதான் என்று சொன்னான் ஆரியன். அவன் அப்படி சொன்னதும் மின்மினி அவன் கண்களை பார்த்தாள். ஆரியன் அவள் கையை முத்தமிட்டு, என்னோட தப்புதான், ஏன் தப்புதான், என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம், நீ இவ்வளவு அடி வாங்கியிருக்க, என்னாலதான் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா சீக்கிரமே இதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் என்று சொன்னான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டுவிட்டு அவன் கைகளில் முத்தமிட்டு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, இப்ப சாப்பாடு ஆறி போயிடும், சாப்பிடுங்க என்று சொன்னாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். மின்மினி அவனிடமிருந்து ஒரு வாய் சாதம் வாங்கி கொண்டு அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரையும் தூரத்தில் இருந்து ஐயாவும் ஆச்சியும் பார்த்து அதன் பின் அவர்களுக்குள் சிரித்தார்கள். ஐயா ஆச்சியிடம், இப்ப பாத்தியா, இனிமே நம்ம மின்மினிய பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆரியன் இப்ப அவ கூட இருக்கான், அவ முழுசா மாறிட்டான்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். ஆச்சியோ பெருமிதமாய் சிரித்தபடி, இப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா? இதுக்குதான் நான் அப்பவே அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி சரி, நம்ம 2 பேரும் இவங்கள ரகசியமா பாத்துட்டு இருக்கோம் தெரிஞ்சா நல்லா இருக்காது, வாங்க உள்ள போலாம் என்று சொன்னார். அதன் பின் இருவரும் அவர்களின் ரூமுக்கு போனார்கள். அதே சமயம் ஆரியனும் சாப்பிட்டு விட்டு மின்மினியை மீண்டும் கையில் ஏந்தி கொண்டு மாடிக்கு அழைத்து வந்தான். இருவரும் இரவு உடைக்கு மாறினார்கள். மின்மினி அவனை அணைத்துக் கொண்டு, ஏன் லேட்டா வந்தீங்க என்று கேட்டாள். ஆரியன், கம்பெனில ஒர்க் அதிகம் என்று பொய் சொன்னான். இன்னொரு பக்கத்தில் இரவு 12 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. விகாஷ் வீட்டிற்கு வந்திருந்தான். ஆனால் கோபமாக வெளியே போன மயங்க் இன்னமும் வீட்டிற்கு வரவில்லை. தாரிகா டைனிங் டேபிளில் தன்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த மனுவிடம், மனு நீ போய் தூங்கு, உனக்கு காலையில் ஸ்கூல் இருக்குல்ல என்று சொன்னாள். மனுவும் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு அங்கிருந்து எழுந்து போனாள். அவள் போனவுடன் தாரிகாவை தனியாக எப்போது சந்திக்கலாம் என்று காத்து கொண்டிருந்த தீபக் தனக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதாக நினைத்து தாரிகாவை நோக்கி போனான். ஆனால் தாரிகா டைனிங் டேபிளில் இருந்து எழுந்து கிச்சனுக்கு போனாள். தீபக் அவளை பின்தொடர்ந்து சென்றபடி தன்னுடைய மோசமான கண்களால் தாரிகாவை கீழிருந்து மேல் வரை பார்த்தான். அவளுடைய வித்தியாசமான அழகு அவனை பைத்தியமாக செய்தது. அவளுடைய நிறம் அவன் இதுவரை பார்த்திருக்காத பெண்களின் நிறமாக இருந்தது. தன்னை மீறி போய் தாரிகாவின் பின்னால் நின்றான். அந்த நள்ளிரவில் தனக்கு பின்னால் யாரோ நிற்பது போன்ற உணர்வு இருந்ததால்
தாரிகா கொஞ்சம் நடுங்கி போனாள். திரும்பி பார்த்தபோது தீபக் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். தாரிகா அவனை பார்த்து பீதியில் பின்வாங்கினாள். தீபக் அவள் கைகளை பிடித்து கொண்டு, ஏன் இவ்ளோ பயப்படுற? நான் என்ன யமனா என்ன? நான் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன் தெரியுமா? மயங்க் உன்னை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்ட தாரிகா அவனிடமிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு, என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க? கையை விடுங்க என்று சொன்னாள். தீபக் அவளிடம் நெருங்கி வந்து, நான் உண்மையத்தான் சொல்றேன். உங்களோட ரிலேஷன்ஷிப்புள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். மயங்க் கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொன்னான். மயங்க் அவர்களுக்குள் நடந்த விஷயத்தை பற்றியும் தன்னுடைய அண்ணனிடம் சொல்லி இருக்கிறான் என்று அவன் மீது கோபமடைந்தாள் தாரிகா. அதன் பிறகு தீபக்கிடமிருந்து தன்னுடைய கையை ஒரே அடியில் விடுவித்துக் கொண்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இன்னைக்கு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா இன்னொரு தடவை என்னோட கையை பிடிக்க ட்ரை பண்ணீங்க, என்னை விட கேவலமான ஒரு ஆளை நீங்க பாத்திருக்கவே முடியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு தாரிகா அங்கிருந்து கிளம்ப தயாரான போது தீபக் அவளுடைய புடவையின் முந்தானியை பிடித்துக் கொண்டு, என்னோட வா தாரிகா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ என்று கெஞ்சினான். தாரிகா அவனுடைய செயல்களில் இருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்று கண்டுபிடித்து விட்டாள். அதனால் தாரிகா அவனை மிரட்டி, என்னோட புடவையை விடுங்க, இல்லனா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களை மாட்டி விட்டுருவேன் என்று சொன்னாள். ஆனால் தீபக்கோ கேவலமாக சிரித்தபடி, உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப புதுசு. நீ கல்யாணம் பண்ணி வந்து 15 நாள் கூட ஆகல. ஆனா நான் இந்த வீட்டோட பையன். அதனால நான் சொல்றதான் என் ஆளுக நம்புவாங்க. நீ ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு அகிலன் மாமா என்கிட்ட சொன்னாரு. உங்க அப்பா வேணும்னே அவரை ஏமாத்தி இந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதா சொல்லிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. டைரக்டா சொல்லணும்னா உன் இஷ்டப்படி நான் நடந்துப்பேன். நான் சொல்றத நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். மயங்க நம்பாத. அவன் உன்னை அழ வச்சு ரசிக்கிற ஆளு. அவன் அந்த மாதிரியான கேரக்டர். நான் இதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நீ ரொம்ப ஆசைப்பட்டேன்னா, உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு. என்னால உன்னை சந்தோஷப்படுத்த முடியும். என்ன சொல்ற என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தாரிகா கையை பிடிக்க முயன்றான். ஆனால் தாரிகா அங்கிருந்து வேகமாக நடந்தாள். அதனால் தீபக்கின் கையில் இருந்த அவளது சேலை கிழிந்து போனது. தீபக் மறுபடியும் ஒருமுறை தாரிகாவை நோக்கி நகர தாரிகா வேகமாக அங்கிருந்து கிளம்பி ஹாலுக்கு போனாள். அப்போது தீபக் அவள் பின்னால் சென்று அவள் கையை பிடித்தான். அவளை தொட்டவுடன் தாரிகாவின் கண்கள் கண்ணீரில் பெருகியது. அப்போது தீபக் சொன்ன கெட்ட வார்த்தைகளை அவளால் கேட்கவே முடியவில்லை. மேலும் அவன் தவறான நோக்கத்தோடு அவளை மறுபடியும் தொடுவதை அவளால் பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றையும் விட எது அவளை ரொம்பவும் காயப்படுத்தியது என்றால், மயங்க் தன்னை பற்றி மிகவும் மோசமாக நினைக்கிறான் என்பதை அறிந்ததும் மாமனார் அகிலனும் அப்படித்தான் தன்னை பற்றி நினைக்கிறார் என்று தெரிந்து கொண்டதுதான் அவளை மிகவும் காயப்படுத்தியது. அதன் பிறகு தாரிகா கோபமாக தீபக்கை கீழே தள்ளிவிட, அப்போது காலிங் பெல் அடித்ததும் மெயின் கதவை நோக்கி தாரிகா வேகமாக ஓடினாள். படபடக்கும் இதயத்தோடு அவள் கதவை திறந்தாள். அதற்குள் தீபக் அங்கிருந்து காணாமல் போயிருந்தான். கதவை திறந்ததும் மயங்க் தான் குடித்துவிட்டு அவள் முன் நின்று கொண்டிருந்தான். தாரிகா, நீ இன்னும் தூங்கலையா என்று குழறிய மயங்கை அருவருப்பாக தாரிகா பார்த்துவிட்டு வேகமாக படிகளில் ஏறி அவளுடைய ரூமுக்கு போனாள். மயங்கிற்கு எதுவும் புரியவில்லை. அவனும் கதவை தாழிட்டு விட்டு வேகமாக அவனுடைய ரூமுக்கு வந்து பார்த்தான். அங்கு தாரிகா அழுது கொண்டிருந்தாள். அவள் அப்படி அழுவதை பார்த்த மயங்க், ஏன் அழற? என்னை பத்தி தான் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. நான் மோனிஷா பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன்ல என்று சொன்னான். இன்று தன்னால் நடந்த விஷயத்தால் தான் தாரிகா சோகமாக இருக்கிறாள் என்று மயங்க் நினைத்து கொண்டான். மறுபுறம் தாரிகா அழுகையை நிறுத்தாமல் இருக்க மயங்க் அவளிடம் நெருங்கி வந்து அவள் கைகளை பிடித்து, ஏன் அழறன்னு சொல்லு என்றான். தாரிகா அவனை தள்ளிவிட்டு, தள்ளி போங்க, நீங்க இப்படி கேவலமா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. உங்க அண்ணனை சந்தோஷப்படுத்த என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சீங்களா? நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி நீங்க என்ன எல்லாத்தோடையும் போக வைக்கலாம்னு நினைச்சீங்களா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று பத்திரகாளியாக மாறிய தாரிகா மயங்கை கேள்விகளால் திணறடித்தாள். கடைசியாய் அவள் சொன்னதை கேட்ட மயங்க், தாரிகா இனி ஒரு வார்த்தை கூட பேசின என்று அவளை அடிக்க கையை உயர்த்தினான் மயங்க். ஆனால் அவன் அவளை அடிக்க முன் பயத்தில் தன் முகத்தை மறைத்து கொண்டாள் தாரிகா. மயங்க் அவளை இழுத்து தன் அருகில் எடுத்துக்கொண்டு, என்ன பேசுறேன்னு கொஞ்சம் அறிவோட பேசி பழகு என்று சொன்னான். அதற்கு தாரிகாவோ, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க. உங்க அப்பா கூட என்னையும் எங்க அப்பாவையும் கேலி பண்ணிருக்காரு என்று சொல்லிவிட்டு தாரிகா அழ ஆரம்பித்தாள். மயங்க் அவள் கண்களை பார்த்து, கொஞ்சம் இந்த ஒப்பாரியை நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றியா என்று கேட்டான். ஆனால் தாரிகா
அதிகமாக அழ ஆரம்பிக்கவே வேறு வழியில்லாமல், இப்ப அழுகைய நிறுத்துறையா இல்லன்னா நான் உன்னை ஓங்கி அறையட்டுமா என்று கேட்டான். மயங்க் அறைவேன் என்று சொன்னதும் தாரிகா பயந்து கொண்டு தன்னுடைய அழுகையை நிறுத்தி கொண்டாள். அதன் பிறகு அவளை கட்டிலில் உட்கார வைத்தவன் அவள் முன் அமர்ந்து, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. யாரோ உன்கிட்ட என்னமோ சொல்லி இருக்காங்க, அது யாருன்னு சொல்லு என்று கேட்க மீண்டும் தாரிகா அழ ஆரம்பித்த போது மயங்க் கோபமாக கண்ணை மூடிக்கொண்டான். அதன் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்ட தாரிகா, உங்க அண்ணா யாரும் இல்லாதப்ப என் கையை பிடிச்சாரு என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க் உடனே கண்ணை திறந்து, என்ன சொல்ற? கையை பிடிச்சது யாரு? எந்த அண்ணன் என்று கேட்டான். தாரிகா அழுதபடி, உங்க தீபக் அண்ணா தான், அவர்தான் என் கையை பிடிச்சாரு. எனக்கு அதை பிடிக்கவே இல்ல. அவரோட பார்வையே தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க அவர்கிட்ட நம்ம பர்சனல் பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது எதுக்கு நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்க? அதனாலதான் அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தாரிகா அழ ஆரம்பித்தாள். அப்போது மயங்க் காத்திரத்தோடு, யார் எது சொன்னாலும் நம்பிருவியா? தீபக் கிட்ட அதையெல்லாம் நான் இப்ப சொன்னேன், எதுக்காக சொல்லணும் என்று ஆத்திரத்தோடு அவளை பார்க்க ஆரம்பித்தான். சொல்ல போனால் தீபக்கிற்கும் மயங்கிற்கும் எப்போதும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து போகாது. நடந்த எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்ட மயங்க் அந்த நள்ளிரவில் அறையை விட்டு வெளியேறினான். நேராய் சங்கர் தீபக் தங்கி இருக்கும் ரூம் கதவை தட்டினான். டேய் தீபக், கதவை திறடா, இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் என்று கத்தினான் மயங்க். சத்தம் கேட்டு வீடை விழித்துக் கொண்டது. பிரதாப்பும் தாத்தாவும் முதலில் எழுந்து வந்தார்கள். விகாஷும் ஸ்ருதியும் பின்னாலேயே வந்தார்கள். தாரிகா ரூமுக்குள் அழுது கொண்டிருக்க மனஸ்வினியும் எழுந்து வந்தாள். அப்போது சங்கர் தூக்க கலக்கத்தில் கதவை திறக்க வேகமாய் உள்ளே போன மயங்க் தீபக்கை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தான். அங்கே மயங்க் தீபக்கை தாறுமாறாக அடித்துக் கொண்டிருக்க மனுவும் ஸ்ருதியும் அதை பார்த்து பயந்து போனார்கள். எல்லோரும் அவனை அடிக்க வேண்டாம் என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆனால் மயங்க் அதை கேட்கவில்லை. அதனால் விகாஷும் சங்கரும் மயங்கை பிடித்து இழுத்தார்கள். விகாஷ் மயங்கை பலார் என அறைந்து, உனக்கு புத்தி வேலை செய்யாதா? நீ குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்னாச்சு? அவன் உன்னை விட வயசுல மூத்தவன், அவன் மேல நீ இப்படி கைய வைக்கலாம் என்று கேட்டான். தீபக் வேகமாக பிரதாப் பின்னால் ஒளிந்து கொண்டு, மயங்க் குடிச்சிருக்கான், அதனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்று சொன்னான். விகாஷை தள்ளிவிட்டு தன்னை விடுவித்துக் கொண்ட மயங்க் மறுபடியும் பிரதாப் பின்னால் இருந்த தீபக்கை பிடித்து அவனுடைய தாடையை முழங்கையால் அழுத்தி, ஆமா, எனக்கு தான் பைத்தியம், நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ என்னோட வைஃப் கிட்ட உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்வ, அவ கைய பிடிப்ப, ஆனா நான் உன்னை அடிக்க கூடாதா? அவ என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கைய பிடிச்சு இழுத்திருப்ப என்று சொல்லி மயங்க் அவனுடைய வயிற்றில் பலமாக குத்தினான். மயங்க் அப்படி சொன்னதை கேட்டு அங்குள்ள குடும்பத்தினர் எல்லோரும் அதிர்ச்சி ஆனார்கள். விகாஷ் வேகமாக மயங்க் அடிப்பதை தடுத்து நிறுத்தி, என்னாச்சு மயங்க், என்னன்னு விவரமா சொல்லு என்று சொன்னான். மயங்க் அதன் பிறகு சுருண்டு படுத்திருந்த தீபக்கை பார்த்து, அண்ணா, இவன் நீங்கள தூங்க போனதுக்கு அப்புறம் எனக்காக தாரிகா டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்ப இந்த நாதாரி தாரிகாவோட கைய பிடிச்சிருக்கான், அதுவும் கெட்ட எண்ணத்துல பிடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி இருக்கான் என்று சொன்னான். மயங்க் தீபக் பற்றி அப்படியெல்லாம் பேசுவதை கேட்டதும் அர்ச்சனா அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்தார். இதையெல்லாம் பார்த்த மனஸ்வினி ஸ்ருதியை கட்டிப்பிடித்தாள். தீபக் வேகமாக, பொய் சொல்லாத மயங்க், நீ அவளை எதுவுமே பண்ணலன்னு அவளாதான் என் பக்கத்துல வந்தா என்று சொன்னான். அதனால் மயங்க் இன்னும் கோபமாக சென்று மறுபடியும் அவனை அடிக்க ஆரம்பித்தான். அப்போது தீபக்கின் காலரை பிடித்த விகாஷ், நீ நம்ம வீட்டு மருமகளோட மரியாதையை கெடுத்துட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஈவ் டீசிங் கேஸ் இல்ல அபியூஸ் கேஸ்ல உன்னை உள்ள தள்ளுற என்று சொன்னான். அப்போது சங்கரும் தீபக் முகத்தில் ஒரு குத்து விட்டு, தீபக், நம்ம வீட்டு பொண்ணுங்களை கூட நீ சும்மா விட மாட்டியா? நீ ஊர்ல தான் அப்படி இருக்கேன்னு நினைச்ச, இங்க வந்து கூட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா என்று கேட்டான். அதன் பின் விகாஷிடம் திரும்பிய சங்கர், விகாஷ், நான் சொல்றத கேளு, நான் இப்பவே அவனை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன், இனிமே உங்க வீட்டுல இருக்க மாட்டான், நீங்க தேவையில்லாம போலீஸ் கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க என்று சொன்னான். ஆனால் அகிலனோ, இல்ல சங்கர், அவனை அப்படியே போக விட்டா அவன் இதே மாதிரிதான் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு இவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பான் என்று சொன்னார். அப்போது சங்கர் கையெடுத்து கும்பிட்டபடி, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா, நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன், எங்க மேல நீங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க, அவனுக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும், இனிமே அவன் இந்த பக்கமே வரமாட்டான் என்று சொன்னான். அதன் பிறகு பிரதாப் சங்கரை பார்த்து, இதெல்லாம் உன் வைஃப் கிட்ட பண்ணிருந்தா நீ அப்ப கூட இப்படிதான் நடந்துப்பியா என்று கேட்டார். சங்கர் தலை குனிந்தபடி, இல்ல மாமா, அத நான் தப்புன்னு தான் சொல்றேன் என்று சொன்னான்.
அதன் பிறகு எல்லோரையும் விட்டுவிட்டு மறுபடியும் ஒருமுறை தீபக்கை அடிக்க மயங்க் கையை உயர்த்திய போது விகாஷ் அவனை பிடித்தான். அப்போது தாத்தா குறுக்கே வந்து, சங்கர், அவனை இங்கிருந்து கூட்டிட்டு ஊருக்கு போ என்று சொன்னார். அனைவரும் தாத்தாவை ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். சங்கரோ நேரத்தை வீணாக்காமல் அந்த நள்ளிரவில் தீபக்கை தன்னோடு அழைத்துக் கொண்டு பேகை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போனான். அவன் போனவுடன் விகாஷ் தாத்தாவிடம், தாத்தா, நீங்க எதுக்கு அவனை போக விட்டீங்க? நான் அவன் மேல கேஸ் போட்டிருப்பேன் என்று சொன்னான். அதற்கு விளக்கம் அளித்த தாத்தா, விகாஷ், கேஸ் போட்டா 2 நாள்ல ஜாமீன் கிடைச்சிரும். இத நான் ஏன் வழியில பாத்துக்கிறேன். அவ முதல்ல கிராமத்துக்கு போய் சேரட்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லும் தாத்தாவை பார்த்த பிரதாப்பிற்கும் அகிலனுக்கும் அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது புரிந்து போனது. அதே நேரம் தாரிகா நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டு படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்தாள். மயங்க் கோபத்தில் அவளை நோக்கி சென்று தன்னுடைய ரூமுக்கு அவளை இழுத்து போனான். அர்ச்சனா அவள் பின்னால் போக நினைத்த போது அகிலன் அவளை செல்ல விடாமல் தடுத்தபடி, அவங்களே பாத்துப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நீ போகாத என்று சொன்னார். அன்று காலையில் இருந்து வீட்டில் நிம்மதியில்லை. போதாக்குறைக்கு இந்த நள்ளிரவில் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது என்று அர்ச்சனாவின் மனம் கலங்கியது. அதே நேரம் மயங்க் தாரிகாவை தன்னுடைய அறைக்கு அழைத்து வந்து தாரிகாவை நோக்கி, நீ ஏன் முன்னாடி மட்டும்தான் சிங்கப்பொண்ணு மாதிரி நடந்துக்குவியா? அவன் கைய பிடிச்சா இழுத்து காதோட சேர்த்து 4 சாத்து சாத்த வேண்டியதானே என்று கேட்டான். தாரிகா மறுபடியும் அழத் தொடங்கிய போது மயங்க் அடுத்த கணம் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டான். தாரிகா அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு சின்ன குழந்தை போல அழ ஆரம்பித்தாள். அவங்க உங்க அண்ணன், நான் எப்படி அவங்கள அடிக்க முடியும்? அப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நீங்க தான் அவங்க கிட்ட நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன் என்று சொன்னாள். மயங்க் அவளை கீழே இறக்கிவிட்டு, உனக்கு என்ன அறிவில்லையா? அவன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலே இதெல்லாம் பேச மாட்டேன். அவன் என்னை விட பெரியவன். அவன் கிட்ட எப்படி நான் நம்மளை பத்தி பர்சனல் எல்லாம் பேச முடியும் என்று கேட்டான். அதற்கு தாரிகா, இல்ல, யாருமே என்கிட்ட இதுவரைக்கும் இவ்வளவு ஹார்ஷா நடந்துகிட்டதோ அசிங்கமா பேசினதோ இல்ல என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மயங்க் எரிச்சலோடு, வாயம் மூடு, முதல்ல நீ அழுகை நிப்பாட்றியா என்று சொன்னான். தாரிகா கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அதெல்லாம் ஏன் தப்பு கிடையாது, நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் என்று கோபமாக பேசினாள். மயங்க் அவள் வாயை அழுத்தி பிடித்து கொஞ்ச நேரம் அதையே பார்த்தான். அடுத்த கணம் அவளுடைய உதடுகளில் தன் உதடுகளை பதித்தான். மறுபடியும் இருவரும் சண்டையிடும் சத்தம் கேட்டு அர்ச்சனா அவர்களை பார்க்க வந்தார். அப்போது அவர்கள் இருக்கும் நிலையை பார்த்து அர்ச்சனா வேகமாக வெட்கப்பட்டு அங்கிருந்து வெளியே போனார். மயங்க் தாரிகாவின் உதடுகளை முத்தமிட்டு விட்டு திரும்பினான். அது ஒரு மென்மையான முத்தம், மேலோட்டமான முத்தம். ஆனால் தாரிகாவின் வாயை மூடுவதற்கு அது போதுமானதாக இருந்தது. அந்த முத்தம் வாங்கியதும் தாரிகாவின் கண்கள் மூடியே இருந்தன. மயங்கின் ஸ்பரிசம் அவள் உடலில் மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவனுடைய குளிர்ந்த உதடுகள் அவளுடைய சூடான மென்மையான உதடுகளை தொட்டபோது அவளுக்குள் ஏதோ ஒன்று ஊசலாடி கொண்டிருந்தது. தாரிகா கண்ணை திறந்த போது மயங்க் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தாரிகாவிற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது அவள் மயங்கினை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். இன்னைக்கு மட்டும் நீங்க சரியான டைமுக்கு வரலனா அவன் என்னை என்ன பண்ணிருப்பான் எனக்கே தெரியாது என்று தாரிகா அழுத போது மயங்க் அவளை தன் கையில் ஆதரவாய் பிடித்தான். அவள் அழுவதை பார்த்த மயங்க் அவள் முதுகை பற்றி கொண்டு, அவனால அப்படி எதுவுமே பண்ணிட முடியாது, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டான் தாரிகா, சும்மா மிரட்டி பாத்திருக்கான் என்று சொன்னான். அதன் பின் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, பாத்தியா? இப்ப நான் இங்க அவனை நம்ம வீட்ல இருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டேன். அவன் இனிமே இங்க வரமாட்டான். அதனால நீ இதுக்கு மேல யார பத்தி நினைச்சோம் பயப்படணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னான். தாரிகா மயங்கிடமிருந்து விலகி நின்றாள். மயங்க் அவளை அழைத்து சென்று படுக்கையில் உட்கார வைத்து, சாப்பிட்டியா என்று கேட்டான். தாரிகா ஆமாம் என்று தலையாட்டினாள். ஆனால் அவளுக்கு அதன் பின்புதான் மயங்க் இன்னும் சாப்பிடவில்லை என்கிற ஞாபகம் வந்தது. சரி இருங்க, உங்களுக்கு நான் போய் சாப்பாடு கொண்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தாரிகா எந்திரித்தாள். அப்போது மயங்க் அதனை தடுக்க அதை எதிர்பார்க்காத தாரிகா அவன் மீது பொத்தென்று விழுந்தாள். மயங்கின் தோள்களில் தன்னுடைய கைகளை ஊன்றினாள். அதே சமயம் மயங்க் அவளுடைய மென்மையான இடையை கைகளால் தாங்கி பிடித்தான். இருவரும் ஒருமுறை மீண்டும் வெகு அருகில் நெருங்கி வந்தார்கள். தாரிகாவின் கண்களை பார்த்து மயங்கி சிரித்தான். தாரிகா அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு கண்களை திறந்தாள். அப்போது அவளையே பார்த்து கொண்டிருந்த மயங்கை அவள் கண்கள் சந்தித்தன. அவனை வெகு நெருக்கமாக இப்படி பார்க்க தயங்கிய தாரிகா அவனிடம், சாரி, என் கால் நழுவிருச்சு என்றாள். ஆனால் அவள் சொல்வதை கேட்பதற்கு பதிலாக மயங்க் அவள் கழுத்தை தன் கைகளால் சுற்றி கொண்டு அவளை தன்னிடம் இழுத்தான். தாரிகா ஆச்சரியப்பட்டபடி, என்ன பண்றீங்க மயங்க் என்று கேட்டாள். மயங்க் அவளை தன் கைகளில் நிரப்பி,
நான் உன்னை என்னோட ஜெயில போட்டு லாக் பண்றேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ எப்படியோ என்னை விட்டுட்டு மறுபடியும் மனஸ்வினி கூட தூங்க போற என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு தாரிகா அமைதியானாள். அவள் காதுகள் வெட்கத்தால் சிவந்தன. மயங்கின் மார்பு அவளுடைய மார்பை தொட்டது. இவை அனைத்தும் தாரிகாவை வெட்கத்தில் சிவக்க வைத்தது. அவள் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு, சரி விடுங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வர என்று சொன்னாள். மயங்கோ பிடிவாதமாக, இல்ல, எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு மாதிரி எதுவும் வேண்டாம் என்று குறும்பு துணிக்க சொன்னான். அப்போது அதை கேட்ட தாரிகா, அப்படின்னா வேற என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டாள். தாரிகாவை பார்த்து புன்னகைத்த மயங்க், இல்ல, எனக்கு சாப்பிடுறதுக்கு நீ போதும் என்று சொன்னான். தாரிகா மீண்டும் ஒருமுறை அவன் கண்களை பார்த்து சிவந்து போனாள். மயங்க் தாரிகாவை அப்படியே தன் கைகளில் எடுத்துக்கொண்டு மெதுவாக படுக்கையில் படுத்தான். ஆனால் இப்படி அவன் மேல் இருப்பது தாரிகாவிற்கு கஷ்டமாக இருந்ததால் அவள் வேகமாக மயங்கை விட்டு விலகினாள். மயங்க் அவளுடைய வயிற்றை பிடித்துக்கொண்டு அவளோடு அவள் பக்கம் திரும்பினான். தாரிகாவின் முகத்தை தன் கையால் எடுத்து அவள் உதட்டில் முத்தமிட்டு, என்ன பண்ற? என்னை விட்டு போகாத. நீ இல்லேனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்று சொன்னான். ஆனால் தாரிகா கண்ணை திறந்து விழித்து பார்த்து, நான் என்ன பண்ண என்று இன்னசென்டாக கேட்டாள். ஆனால் அந்த கேள்விக்கு மயங்க் சிரித்துவிட்டு அவளை பார்த்து, எனக்கு தெரியல, ஆனா நீ என்னமோ பண்ற என்று சொல்லிக்கொண்டே மயங்கின் கை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாரிகாவின் வெண்ணெய் போன்ற வயிற்றை மெதுவாக தடவ ஆரம்பித்தது. அவன் அப்படி செய்ததும் தாரிகா கண்ணை மூடிக்கொண்டு, என் அப்படி தொடாதீங்க என்று சொன்னாள். மயங்க் சிரித்துக் கொண்டே தாரிகாவின் குரலில் இருக்கும் ஏக்கத்தை உணர்ந்தான். அவனுடைய இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவன் இப்போது குறும்புத்தனமாக கையை நீட்டி தாரிகாவின் மார்பில் வைத்து, என்ன சொல்ற? எங்க தொடக்கூடாதுன்னு சொல்ற? எனக்கு சரியா புரியல என்று சொன்னான். தாரிகா அப்போது அவசரமாக அவன் கையை பிடித்து, என்ன பண்றீங்க? உங்க கையை கண்ட்ரோல் பண்ணுங்க என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க் சிரிக்க ஆரம்பித்தான். அதன் பின்பு தாரிகா அவனிடமிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு, என்ன தொடாதீங்க என்று சொன்னாள். உண்மையை சொல்வதென்றால் மயங்க் அவளை தொடுவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அப்படியான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அவள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தாள். அவளுடைய இடுப்பில் மயங்கின் உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர ஆரம்பிக்கும் போது தாரிகா அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். ஆனால் மயங்க் அவளுடைய கையை அவனுடைய கைக்குள் பிடித்தான். அவளுடைய முதுகில் முத்தமிட்டுக் கொண்டே அவள் முதுகை மூக்கால் தடவ ஆரம்பித்தான். அதன் பிறகு மயங்க் நிறுத்தி, நான் உன்னை என் கையால தொடல, போதுமா? என் உதட்டால தான் தொடறேன், இப்போ ஓகேவா என்று சொல்லிக்கொண்டே தாரிகாவின் காதில் கடித்தான். அப்போது தாரிகாவின் வாயிலிருந்து மிகப்பெரிய பெருமூச்சு ஒன்று வந்தது. அத்தோடு தாரிகாவின் மனம் மறுபடியும் அந்த முதலிரவின் நினைவுகளில் மூழ்கியது. மயங்க் அவளை தொட்டபோது அவளுடைய முக பாவனைகள் மாறியது. இப்போது மயங்க் தாரிகாவை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டான். அப்போது தாரிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. இன்றும் மயங்க் குடித்துவிட்டுதான் அவளை தொட்டுக் கொண்டிருந்தான். அவளோடு அதெல்லாம் செய்த பிறகு அவளை மறுபடியும் அவன் தனியாக விட்டு விடுவான். யாருக்கு தெரியும், அவன் இன்னும் மோனிஷாவையே கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதனால் அவன் தாரிகாவின் இடுப்பை தொட்டதும் தாரிகா அவசரமாக அவனை தள்ளிவிட்டு, நீங்க எங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க என்று சொன்னாள். ஆனால் உணர்ச்சி வேகத்தில் இருந்த மயங்கோ, இல்ல அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு இப்ப வேணும் என்று சொன்னான். அப்போது தாரிகாவின் கோபம் 7வது வானத்தை எட்டியிருந்தது. அவள் மயங்கினை கீழே தள்ளிவிட்டு, நீங்க ரொம்ப மோசமானவங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க குடிச்சிட்டு வந்துதான் என்ன தொடுறீங்க. உங்களுக்கு என் மேல லவ் இல்ல, அதனாலதான் நீங்க குடிச்சிட்டு வந்து என்ன தொடுறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காதப்ப மறுபடியும் எதுக்கு நமக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் என்று கேட்டாள். மயங்க் சட்டென சுயநினைவுக்கு வந்து அவள் முன் அமர்ந்து, இல்ல தாரிகா, இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் கான்சியஸா தான் இருக்கேன் என்று சொன்னான். ஆனால் தாரிகாவோ முழு பலத்தோடு அவனை தள்ளிவிட்டாள். ஏற்கனவே அவன் லேசான போதையில் இருந்ததால் மயங்கின் தலை படுக்கையின் தலைப்பகுதியில் மோதியது. அதன் பிறகு அந்த படுக்கையில் இருந்து எழுந்த தாரிகா அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியேறினாள். அதன் பிறகு மனஸ்வினி அறை கதவை தட்டினாள். கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்த மனு கண்களை தேய்த்து கொண்டு, இந்நேரத்துக்கு இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு தாரிகா அவளுடைய ரூமுக்கு வந்து கொண்டே, இல்ல மனு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் கதவை மூடு என்றாள். இங்கே ஆரியின் வீட்டில் மின்மினி காலையில் வழக்கம் போல எழுந்தாள். அவள் உடல் நலம் கொஞ்சம் நன்றாக இருந்தது. காரணம், அவள் மனநலம் இப்போது தெளிவாக இருந்தது.
மனதிற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை எண்ணி வியந்தபடி மின்மினி கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்து குளித்தாள். குளித்தவுடன் ஆச்சியுடன் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே பரபரப்பாக கிளம்ப ஆரம்பித்தாள். அப்போது ஆரியன் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை தூங்க விட்டுக் கொண்டு மின்மினி கண்ணாடி முன் நின்று அவள் வயிற்றை பார்க்க ஆரம்பித்தாள். வயிற்றின் முன் கை விரித்து, அவ்வளவுதானா? இல்ல அவ்வளவுதான் வளர்ந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் என்று தனக்குத்தானே கேட்டாள். அதன் பிறகு அவள் வயிற்றில் கை வைத்துக் கொண்டு, ஆனா என்னோட குட்டி பாப்பா ஏன் கொஞ்சம் கூட வளரல என்று கேட்டாள் மின்மினி. அவள் வயிற்றுக்குள் இருந்த பாப்பாவோடு பேசிக் கொண்டிருந்த போது ஆரியன் அவளை பின்னாடி இருந்து கட்டிப்பிடித்தான். அதனால் மின்மினி தன்னிடத்தில் இருந்து துள்ளி திரும்பியபடி, என்ன நீங்க பயமுறுத்திட்டீங்க என்று சொன்னாள். ஆரியன் அவள் கழுத்தில் முத்தமிட்டு, நீ இப்போ இதெல்லாம் பழகி இருக்கணும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நானும் நெய்யும் தொட ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஆனா நீ இன்னும் என்னோட டச்ச கண்டுபிடிக்க முடியாம இருக்க என்று சொன்னான். மின்மினி அவனுடைய பேச்சை கேட்டு எரிச்சலானாள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு தொட்டதுனால நான் பயந்துட்டேன், அவ்வளவுதான் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினி மூக்கை கடித்து, சரி ஓகே, எதுக்காக இப்ப நீ கன்ஃபியூஸ் ஆன என்று கேட்டான். மின்மினி டிராயரில் இருந்து எதையோ வெளியில் எடுத்து, ஆரியன் லுக், உங்களுக்கு ஒன்னு காட்டுற என்று சொல்லிவிட்டு அவளுடைய அளக்கும் டேப்பை எடுத்து வயிற்றை சுற்றி கொண்டு ஆரியனிடம் காட்டி, இங்க பாருங்க, இன்னும் என்னோட வயிறு அப்படியேதான் இருக்கு. எவ்வளவு நிறைய சாப்பிட்டாலும் என் வயிறு இன்னும் பெருசாகவே இல்ல. அப்படின்னா நம்ம குழந்தை வளரலையா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் அப்படிப்பட்ட வித்தியாசமான குழந்தைத்தனமான செய்கைகளை பார்த்து தலையை பிடித்து கொண்டான். பிறகு அவள் கையில் இருக்கும் இன்ச் டேப்பை வேகமாக பிடுங்கி, உனக்கு என்ன மூளை ஸ்லோ மோஷன்ல வேலை செய்யுமா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இப்போ உனக்கு 3 மாசம்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. உனக்கு வயிறு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று சொன்னான். மின்மினி அப்பாவி போல ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு, அப்பன்னா நான் குண்டாக மாட்டனா என்று கேட்டாள். அதற்கு ஆரியன் தலையாட்டியபடி, இல்ல இப்போதைக்கு ஆக மாட்ட என்று சொல்ல, ஆனால் மின்மினியோ பிடிவாதமாக, இல்ல எனக்கு ஒண்ணு தெரியணும், எனக்கு இது சரியா புரிஞ்சுக்க முடியல. ஸ்ருதிக்கு மட்டும் பெரிய வயிறு இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் என் வயிறு சின்னதா இருக்கு, சொல்லுங்க ஆரியன் என்று கேட்டாள். மின்மினி அப்படி சொல்வதை கேட்டு ஆரியன் அவளை கடிந்து கொண்டு, மின்மினி, எல்லா விஷயத்திலயும் சும்மா ஸ்ருதியோட உன்னை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காத. அவளுக்கு ட்வின்ஸ், அதனால அவ வயிறு பெருசா இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிறது ஒரு குழந்தைதான். ஆச்சி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 மாசத்துக்கு அப்புறம்தான் உன்னோட வயிறு தெரிய ஆரம்பிக்கும் என்று சொன்னான். மின்மினி ஆரியனின் பேச்சை கேட்டு, கரெக்ட், நீங்க சொன்னது சரிதான். சரி வாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிடணும் என்று சொன்னாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு ஆச்சரியத்தோடு அவளை பார்க்க ஆரம்பித்தான். இப்போதெல்லாம் மின்மினியின் மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தது. கர்ப்பகால மூட் ஸ்விங் அவளுக்கு அதிகமாக இருந்தது. எந்த நேரம் கோபிக்கிறாள், எந்த நேரம் கொஞ்சுகிறாள் என்பதை புரியாமல் இருந்தது. அவள் எப்போது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள். ஆரியன் மின்மினியின் உச்சியில் முத்தமிட்டு, சரி நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, எனக்கு இப்ப ஜிம் டைம், நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே ஜிம்முக்கு போக தயாராக பாத்ரூமிற்கு போனான். மின்மினி ஆரியன் சொன்னதுக்கு அடிபணிந்தபடி கீழே பூஜை அறையில் ஆச்சியை பார்க்க போனாள். அவள் அப்படி போவதை பார்த்து ஆரியன் சிரித்தான். சென்னையின் இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியின் அறையில் இருந்த தாரிகா தயக்கத்தோடு ஸ்ருதியிடம், அக்கா, நான் எப்படி புடவை கட்டிட்டு காலேஜுக்கு போறது? எனக்கு மெயின்டைன் பண்ண வராது என்று சொன்னாள். ஸ்ருதி அவள் வார்த்தைகளை கேட்டு மௌனமானாள். விகாஷ் தான் விசாரித்து தாரிகாவின் படிப்பிற்கு ஏற்ற காலேஜ் ஒன்றை கண்டுபிடித்து அதில் அட்மிஷன் போட்டிருந்தான். வீட்டில் உள்ள அனைவரும் அவள் சொல்வதை கேட்பதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் அவளுக்குமே ஒரு லிமிட் இருந்தது. காலேஜிற்கு புடவையோடு போவது சரியில்லை என்று தாரிகா சொன்னது உண்மைதான் என்று அவளுக்குமே தெரிந்தது. இப்போதைக்கு அவளை புடவையில் போகச் சொன்னாள். தாரிகாவும் இறங்கி வந்து கிச்சனில் அர்ச்சனாவின் அருகில் நின்றாள். அப்போது அர்ச்சனா அவளிடம், என்ன மன்னிச்சிரு குழந்தை, அந்த தீபக் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தான்னு அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லி இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்போது தாரிகா தலையாட்டி, இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு என்று கேட்டாள். அர்ச்சனா அதன் பிறகு எதுவுமே சொல்லவில்லை. மேலும் அந்த விஷயத்தை தோண்டி எடுக்கவும் அவர் விரும்பவில்லை. அனைவரும் காலை உணவை சாப்பிட்ட பிறகு விகாஷ் தாரிகாவிடம், போய் காலேஜுக்கு ரெடி ஆகுமா, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் என்று சொன்னான். அப்போது ஸ்ருதி எழுந்து தாரிகாவின் கையை பிடித்து, மனு, இப்போதைக்கு உன்னோட நல்ல சுடிதார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை தாரிகாவுக்கு கொடு, அப்புறமா நம்ம தாரிகாவுக்கு தனியா ஷாப்பிங் பண்ண போலாம் என்று சொன்னாள். தாரிகா ஸ்ருதியை பார்க்க ஆரம்பித்ததும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பது போல கண் காட்டினாள் ஸ்ருதி.
மறுபடியும் ஒருமுறை சமாதானம் செய்ய அர்ச்சனாவை பார்த்தபோது அவர் சிரித்துக்கொண்டு, சரி சரி போமா சின்ன மருமகளே, நான் சீக்கிரமே உங்க காலேஜ் டைரக்டர் வேற வந்து பார்க்கணும் என்று சொன்னார். தாரிகா அதை கேட்டு சந்தோஷமாக மனஸ்வினி சுடிதாரை வாங்க அவளோடு போனாள். கொஞ்ச நேரம் கழித்து மனஸ்வினி தன்னுடைய அப்பாவோடு ஸ்கூலுக்கு போனாள். அதே நேரம் தாரிகா தயாராகி மனஸ்வினியின் சுடிதார் அணிந்து கொண்டு கீழே வர முதலில் தாத்தா அவளை பார்த்து சந்தோஷப்பட்டார். பிறகு தாரிகா அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டாள். அதன் பிறகு அவர் தாரிகாவின் தலையில் கை வைத்து, சரி நல்லா போய் படிமா, படிப்புதான் பொம்பளை பிள்ளைக்கு சொத்து என்று சொன்னார். அர்ச்சனாவும் தாரிகாவை பார்த்து புன்னகைத்து ஆசிர்வாதம் செய்தார். அனைவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டு மனுவின் பையில் தன்னுடைய காலேஜ் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கொண்டு விகாஷோடு வெளியில் வந்தாள் தாரிகா. அதே நேரம் மேலே மாடியில் வியர்க்க விறுவிறுக்க புஷ்அப் செய்து கொண்டிருந்த மயங்க் கார் சத்தம் கேட்டு எழுந்து கீழே பார்த்தான். அப்போது விகாஷுடன் காரில் அமர்ந்திருக்கும் தாரிகாவை பார்த்தான். இந்நேரத்துக்கு அவ எங்க போறா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட மயங்க் அதன் பிறகு எக்ஸசைஸ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கீழே வந்து அர்ச்சனாவை அழைத்தான். மா மா எங்கம்மா இருக்கீங்க என்று கேட்டான். பின்னாடி இருக்கம்பா என்று சொன்னார் அர்ச்சனா. அவன் பின்னால் போக, ஆனால் அர்ச்சனாவோடு அங்கே ஒரு வேலைக்கார பெண் இருந்ததால் மயங்க் அவரிடம் எதுவும் பேசவில்லை. மா நான் உன்னை கேட்கணும், அதுவும் இப்பவே கேட்கணும் என்று மயங்க் பதட்டப்பட வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணை அங்கிருந்து போகும்படி அர்ச்சனா சொன்னார். அவள் போன பின் மயங்க், அம்மா தாரிகா இந்நேரத்துக்கு கிளம்பி அண்ணன் கூட எங்க போறா என்று கேட்டான். அர்ச்சனா அவனை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு வாஷிங் மிஷினை ஆன் செய்துவிட்டு, தாரிகா காலேஜ் போயிருக்கா, விகாஷ் தான் அவளுக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கான், இத பத்தி உன்கிட்ட அவ சொல்லலையா என்று கேட்டான். அர்ச்சனா சொன்னதை கேட்ட மயங்க் கோபமாக, இல்ல அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல, அவளும் சொல்லல நீயும் சொல்லல என்று சொன்னான். நான் சொல்லணும்னு நினைச்சேன்டா, ஆனா நைட் நடந்த கலையபரத்துல நேத்து காலையில நடந்த ரணகலத்துல இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவளும் அதனாலதான் சொல்லாம விட்டுருப்பா. பரவாயில்ல விடு, இப்ப தெரிஞ்சிட்டல்ல. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாவா? ஆமா இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல என்று கேட்டார். அர்ச்சனா சொல்வதை கேட்டு மயங்க் ஆச்சரியமடைந்து, யார் சொன்னது? நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டனே என்றான். அப்போது அர்ச்சனா, தாரிகாவை கேட்டதுக்கு நீ இன்னும் தூங்குற, பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்னாளே என்று சொன்னாள். தாரிகா அம்மாவிடம் பொய் சொல்லி இருக்கிறாள் என்பதை அர்ச்சனாவின் வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொண்ட மயங்க் அவனும் அந்த பொய்யை கண்டினியூ செய்தபடி, அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் என்று சொன்னான். அதன் பிறகு மயங்க் பேச்சை மாற்றி, மா நான் சொல்றது கேக்குறியா? நேத்திக்கு நடந்த மோனிஷா விஷயத்துக்காக நீ என் மேல கோவமா இருக்கியா என்று கேட்டான். அர்ச்சனாவோ கூலாக, நீ என்ன பத்தி யோசிக்காத மயங்க், உங்க அப்பாவோட கோவத்தை பத்தி மட்டும் யோசி, அத பத்தி மட்டும் கவலைப்படு என்று சொன்னார். பேசிக்கொண்டே அர்ச்சனாவும் அவனும் இப்போது கிச்சனுக்கு வந்தார்கள். அர்ச்சனா, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ மயங்க், தாரிகாவுக்கு வயசு ரொம்ப அதிகம்லாம் இல்ல, அவளுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது போல, அதனால இந்த நேரத்துல அவளை படிக்க விடுறதுதான் நல்ல பொறுப்பான புருஷனுக்கு அழகா இருக்கும். அதனால நீ கவனமாயிரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று கேட்டார். அதற்கு மயங்க், என்னம்மா நீங்களும் அப்படி சொல்றீங்க என்று கேட்டான். அம்மா சொன்னது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது, ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா என்று அவனுக்கு தெரியவில்லை. அதற்கான கண்ட்ரோல் ஸ்விட்ச் அவனிடம் இல்லை, தாரிகாவிடம் இருந்தது. அதனால் மயங்க் அம்மா சொன்னதை கேட்டு அதிகம் பேசாமல் இருந்தான். தாரிகா முதல் நாள் இரவு முழுவதும் தன்னை தனியாக விட்டுவிட்டு இப்படி காலையில் எழுந்ததும் தன்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கல்லூரிக்கும் போய்விட்டதால் அவன் மிகவும் கோபமாக இருந்தான். அர்ச்சனாவிடம் தாரிகாவின் கல்லூரியை பற்றி தெரிந்து கொண்டு குளித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே போனான் மயங்க். தோட்டத்தில் நிமிஷா அவள் பெண் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மா அவளை கேலி செய்வது போல ரொம்ப ரொம்ப ஆவேசமாக, ஏன் நிமிஷா, இந்த பொண்ணை அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை வாழ வேண்டியதுதானே? இந்த பொண்ணோட அப்பா பத்தி நீ கவலைப்படாத, பொறம்போக்கு ஒருத்தன் கொடுத்துட்டானேன்னு இந்த குழந்தைக்கு பின்னாடி நீயே உன் லைஃப வீணாக்குற என்று கேட்டார். அதை கேட்டவுடன் நிமிஷா ஆத்திரத்தில், மா இனிமே என்னோட குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத என்று கத்தினாள். அப்போது யாரோ ஒருவர் தன் பெண் குழந்தையை தன் மடியில் இருந்து பறித்தார்கள். நிமிஷா ஒரு நொடி பதறிப்போனாள். தன் எதிரில் ஜானத்தன் நிற்பதை பார்த்தாள். அவனை எரிச்சலாக பார்த்த நிமிஷா, மறுபடியும் வந்துட்டியா ஜான்? எத்தனை தடவை சொன்ன எனக்கு நீ வேணா என்ன தனியா விட்டுட்டு போன்னு என்று சொன்னாள். ஆனால் ஜானத்தன் வழக்கத்திற்கு மாறாக இன்றைக்கு நிமிஷாவிடம் மிகவும் கோபமாக எதிர்த்து பேசினான். இல்ல, நீ சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது, நீ கிளம்பு, இந்த குழந்தை என்னோட குழந்தை, நான் என் பொண்ண பாக்குறத உன்னால தடுக்க முடியாது என்று சொன்னான்.
நிமிஷா அதை பார்த்து வெடுக்கென்று தன்னுடைய மகளை ஜானதனிடமிருந்து பிடுங்கினாள். ஜானதன் அவள் கையை பிடித்து, போதும் போதும், நீ 2 வருஷமா உன் இஷ்டப்படிதான் இருந்த, அவ்வளவுதான், இனிமே நீ என் கூட கிளம்பு, நம்ம மறுபடியும் லண்டனுக்கு போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட நிமிஷா, இல்ல ஜானதன், நான் உன் கூட வர்றதா இல்ல, நீ எனக்கு செஞ்சதெல்லாம் போதும் என்று சொன்னாள். ஜானதன் அவளை முறைத்து பார்த்து, நீ என் கூட வா, நாளைக்கு நமக்கு கல்யாணம், என் பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியலன்னு இந்த உலகம் அவளை தப்பா பேசக்கூடாது என்று சொன்னான். நிமிஷா ஒரு நொடி அதை கேட்டு அதிர்ந்து போனாள். ஆனாலும், இல்ல இல்ல ஜானதன், இதெல்லாம் வேணாம், ஐ டோன்ட் லவ் யூ என்று சொன்னாள். இவர்கள் இருவரும் சண்டை போடும்போது குழந்தை அழ ஆரம்பித்தது. இருவரும் சேர்ந்து அவளை அமைதிப்படுத்தினார்கள். அப்போது நிமிஷா ஜானதனிடம், பிளீஸ் எனக்கு இன்னும் கஷ்டம் தராத, என்னை விட்டுரு என்று சொல்லிவிட்டு அவளுடைய அம்மாவோடு புறப்பட தயாராக இருந்தபோது ஜானதன் வேகமாக நிமிஷாவின் முன் மண்டியிட்டு, பிளீஸ் நிமிஷா, என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இப்போ உன்னோட இஷ்டப்படி வாழ்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், நிமிஷா, என்னோட பொண்ணு நீ சுமந்திருக்க, அதனால எனக்கு என்னோட பொண்ணு அவளோட அம்மா 2 பேருமே வேணும் என்று சொன்னான். அவ்வளவு பெரிய டானான ஜானதன் தன் முன் மண்டியிட்டு கெஞ்சுவதை பார்த்த நிமிஷாவின் மனம் வலித்தது. அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. சென்னையின் இன்னொரு பக்கத்தில் ஆரியனும் விகாஷும் ஆரியனுடைய கம்பெனி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார்கள். அன்று விகாஷ் ஏசிபிக்கு எதிரான தன்னுடைய ஆதாரத்தை ஆரியனிடம் கொடுத்தான். அந்த குமார் இன்னைக்கு வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல சிக்காம ஹெல்ப் பண்ணவரு இந்த ஏசிபி தான் ஆரியன். குமார் இப்ப இந்தியால அவனோட அடையாளத்தை மாத்திட்டு சுத்திட்டு இருக்கான் என்று விகாஷ் சொன்னான். விகாஷிடம் அத்தனை விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட ஆரியன், தேங்க்ஸ் ப்ரோ என்றான். விகாஷ் அவனிடம், இல்ல, இது என்னோட டியூட்டி, நான் கூடிய சீக்கிரமே அந்த குமாரை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். இங்க டிபார்ட்மெண்ட் ஆள் பண்ணின தப்ப நான் தானே சரி பண்ணணும் என்று சொன்னான். அதை கேட்ட ஆரியன், இல்ல விகாஷ், அதெல்லாம் தேவையே இல்ல, காந்திமதிக்கு அவனை பத்தி தெரிய வந்திருக்கு, இப்போதைக்கு இந்த ப்ரூஃப காட்டினா என் அப்பா அம்மாவோட கேஸ மறுபடியும் ஓபன் பண்ண முடியும், எனக்கு அது போதும் என்று சொன்னான். அதன் பின் இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் விகாஷ் ஆரியனிடமிருந்து விடை பெற்றான். அதன் பின் ஆரியன் கையில் இருந்த ஆதாரங்களை பார்த்தபடி வேறு ஏதோ பலமான சிந்தனையில் மூழ்கி போனான்.